இன்றைக்கு அவருடைய வார்த்தை என்னவென்றால், எது என் கடமை என்ற ஒரு தலைப்பு, ஒரு வார்த்தை. எது என் கடமை என்ற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு உலகத்துல சொல்றாங்க. எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்ல எழுதி வச்சிருப்பாங்க, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஒவ்வொரு அரசு ஊழியனும் இதை கை கொள்ள வேண்டும் என்றுதான் கவர்மெண்ட்ல சொல்றான். ஸ்தோத்திரம். பைபிள் என்ன சொல்லுது அதான் நான் சொல்ல போறேன். ஸ்தோத்திரம். எது என் கடமை? கடமை என்பது நான் எடுக்க போற பைபிள் வேர்டு டியூட்டி என்றுதான் போட்டிருக்குது. ஸ்தோத்திரம். டியூட்டி. உலகத்தில் ரிட்டையர்டே ஆவாத ஒரே டியூட்டி ஏசப்பா கொடுக்கிற டியூட்டி தான். எல்லா டியூட்டிக்கு என்ன இருக்குதுங்க? ரிட்டையர்மெண்ட் இருக்குது. ஆனால் ரிட்டையர்மெண்டே இல்லாத ஒரு டியூட்டி, ஸ்தோத்திரம், பைபிள்ல நமக்கு சொல்லப்படுகிற டியூட்டி, கடமை. ஸ்தோத்திரம். சித்தூர்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவர் ரிட்டையர்ட் மீட்டிங்கே என்ன பேச கூப்பிட்டாங்க. அப்போ இந்த வார்த்தை தான் பேசினேன். அவங்களோட கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் உட்காந்துக்கிறாங்க எல்லாம். அவர் ரிட்டையர்ட் ஆவார். நான் சொன்னேன், கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு தான் ரிட்டையர்மெண்ட் இல்லாத டியூட்டி கடவுள் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. அப்படின்னா அப்படியே பார்க்கலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க, ஆனா பைபிள் எடுத்தவனுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. எது என் கடமை? எது உன் டியூட்டி? ஸ்தோத்திரம். தன் கடமையை நிறைவேற்றுகிறவனுக்கு இரண்டு காரியங்கள் நடக்கிறது. தன் கடமையை நிறைவேற்றுகிறவனுக்கு இரண்டு காரியங்கள் நடக்கிறது. ஸ்தோத்திரம். நம்பர் 1, அப்புறம் வசனம் சொல்றேன். நம்பர் 1, தன் கடமையை நிறைவேற்றுகிறவன் தப்பித்துக் கொள்வான். தன் கடமையை நிறைவேற்றுகிறவன் தப்பித்துக் கொள்வான். தன் டியூட்டியை சரியாய் செய்து முடிக்கிறவன் தப்பித்துக் கொள்வான். நிறைய விஷயம் அவன் தப்பிப்பான். பஞ்சத்துக்கு தப்பிப்பான், நியாய தீர்ப்புக்கு தப்பிப்பான், கஷ்டங்களுக்கு தப்பிப்பான். நிறைய விஷயங்களுக்கு நீ தப்பிக்க வேண்டும் என்றால் உன் கடமையை சரியாய் செய். இரண்டாவது, தன் கடமையை செய்கிறவன் சம்பளத்தை பெறுவான். அப்படிதானங்க? டியூட்டிக்கு போறோம். எதுக்கு போறோம் சொல்லுங்க? டியூட்டிக்கு சரியா வரவனுக்கு என்ன கொடுக்கறாங்க? சம்பளம். உன் கடமையை நீ சரியாய் செய்வாய் என்றால் நிச்சயமா உனக்கு சம்பளம் உண்டு. உலகத்தில் கொடுக்கிற சம்பளம் உண்டு, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற பலனும் உண்டு. ஸ்தோத்திரம். கடமையை சரியாய் செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய நேரத்தில் கடமையை செய்யாமல் இருப்போம் என்றால் வருகிற பிரச்சனைக்கு தப்பிக்க முடியாது. நீ செய்ய வேண்டிய கடமையை சரியாய் செய்யவில்லை என்றால், செய்து முடிக்கவில்லை என்றால் உனக்கு சம்பளம் கிடைக்காது. ஆண்டவர் கொடுக்கிற பலன் கிடைக்காது. ஸ்தோத்திரம். நம்முடைய கடமைகளை நாம் சரியாய் செய்வோம் என்றால், மறுபடியும் சொல்றேன், நம்முடைய கடமைகளை நாம் சரியாய் செய்வோம் என்றால் கர்த்தர் அவருடைய கடமையை உன் வாழ்க்கையில் செய்வார். உண்மை உள்ளவருக்கு நான் உண்மை உள்ளவனா இருப்பேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். நாம் எந்த அளவுக்கு கடவுள் முன்பாய் சரியா இருக்கிறோமோ கடவுளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த வாக்கில் அவர் சரியா இருப்பார். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் கடவுளும் மாறிடுவார். ஸ்தோத்திரம். கடமை மிக முக்கியம். கடமை செய்கிறவன் தப்பிப்பான், கடமையை செய்து முடிக்கிறவன் சம்பளத்தை பெறுவான், பலனை பெறுவான். ஸ்தோத்திரம்.
சரி, பைபிள்ல ஒரு முக்கியமான கடமை இருக்குது. அதுதான் நான் கடைசியில சொல்ல போறேன். அதுக்கு முன்பாய் வேதத்தில் எழுதப்பட்ட 5 கடமைகள், பைபிள்ல நமக்காக எழுதியிருக்கிற 5 கடமைகள், 5 டியூட்டி. ஸ்தோத்திரம். அதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் நான் வேற விஷயம் சொல்றேன். நான் ஸ்தோத்திரம். எது என் கடமை? நம்ம எதோ நம்ம கடமை சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் நீ செய்ய வேண்டிய கடமையை மேல நீ போக்கஸ் பண்ண. கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உனக்கு இருக்கிற கடமையை, உனக்கு இருக்கிற டியூட்டி, உனக்கு கொடுத்திருக்கிற ரெஸ்பான்சிபிள் சொல்றோம், பட்ஜெட் அப்படின்னு தெலுங்குல சொல்றோம், இங்கிலீஷ் டியூட்டி என்று சொல்லுகிறோம். இதுல நம்ம சரியா இருந்தா போதுங்க, ஆண்டவர் அவருடைய காரியத்தில் சரியாய் நடத்துவார் நம்மை. ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் ஒரு நிமிஷம் என் கடமை என்ன, இந்த வருஷத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், இந்த வருஷத்தில் என் டியூட்டி என்ன, இந்த வருஷத்தில் என் கடமை என்ன, இந்த வருடத்தில் நான் செய்ய வேண்டிய என்னுடைய பொறுப்பு என்ன என்பதை கொஞ்சம் நீங்க போக்கஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். 5 கடமைகள். நம்பர் 1, முதலாவது கடமை, பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும், காக்க வேண்டும். இது கடமை. பிள்ளைகள் பெற்றோரை என்ன செய்யணுங்க? கனம் பண்ணணும். அவங்க என்ன செய்யணும்? அவங்கள காக்க வேண்டும். அது கடமை என்று பைபிள் எழுதியிருக்குது. ஸ்தோத்திரம். எந்த இன்சிடென்ட் இங்க நான் சொல்ல போறேன்னா, கவனிங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி கடமை செலுத்துறாங்கன்னு இயேசு சொல்றாரு தெரியுமா? எப்படி செலுத்துறாங்கன்னா, அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா, அப்பா அம்மா பிள்ளைங்களை வளர்ந்துட்டாங்க, அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்க பிள்ளைங்க என்ன சொல்றது தெரியுமா? சரி, என்ன வளர்த்துட்ட, உனக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன சொல்லு, அதை நான் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்களா? இயேசு சொல்றாரு, இது கடமை அல்ல. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது. அப்பா அம்மாவை கொண்டு போயிட்டு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துறாங்க. எவ்வளவு மாசம்? எங்க அப்பா அம்மா என்ன பெத்து வந்துட்டான், அவங்க கடமைக்காக நான் 50,000 நான் ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு பே பண்றேன். இதுவா கடமை? எங்க அப்பா அம்மா என்ன ரொம்ப படிக்க வச்சு வளர்த்துட்டாங்க, நல்லா பண்ணிட்டாங்க, அதனால அவங்கள நான் ஒரு ஹையர் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துட்டேன், மாசம் 1 லட்சம் செலவு பண்றேன் அவங்களுக்காக. இதுவா கடமை? அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள், ஆனால் அதுவல்ல கடமை. அன்னைக்கு இயேசு சொன்னார், இன்னைக்கு நடக்குதுங்க அது. இந்த கடமையை சொல்லிக் கொடு யாருன்னா? பரிசேயர் சொல்லிக் கொடுக்கிற கடமை இது. பணம் இருக்குது, எங்க அப்பா அம்மா அப்படி பார்த்துருக்கிறேன், இப்படி பார்த்துக்கிறேன், செலவு பண்றேன், அவங்களுக்கு பணத்தை போடுறேன். இது கடமை அல்ல. இந்த கடமையை ஒரு பிள்ளை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் பரிசேயரின் கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். உன் டியூட்டியை சரியா செய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கடமையில சரியாயிரு. ஸ்தோத்திரம். இந்த வசனம் எடுங்க ஒரு எல்லாரும். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. இயேசு அழகா சொல்றாரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்க இயேசு நோக்கி பாருங்க ஒரு நிமிஷம், உங்களுக்கு நானு ஏதாவது கடமை செய்யணுமா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்களா? யாரு? பிள்ளைகள் யார்கிட்ட கேக்குறாங்க? அப்பா அம்மா கிட்ட கேக்குறான். வளர்த்துட்ட, சரி போட்டோம், போனா போட்டோம். நான் அப்பா அம்மா பிச்சைக்காரா? ஜாக்கிரதை. பைபிள் எழுதின வார்த்தைகள் சத்தியம். உனக்கு ஏதாவது கடமை செய்யணும், ஏதாவது செய்யணுமா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்களா? அப்புறம் படிங்க. சொல்லி சோத்திரம். அதை என்ன செய்யறாங்க அவங்க? நான் இதை ஒரு காணிக்கையா செலுத்திடுறேன் அப்படின்னா, நான் இதை பணமா செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்களாம். அது சரியில்லை என்று இயேசு சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு உலகத்துல தான் நடக்குது. கடமை, எங்க அப்பாவுக்கு செய்யணும் கடமை, பணம் செலுத்துறேன். ஸ்தோத்திரம். தாய் தகப்பனை அன்பாய் பார்த்து உன் கையால சோறுப்பதான் கடமை.
ஒரு வேலையாவது உன் கையால சோற போடும் அவங்களுக்கு. ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துட்டு 1 லட்சமா அங்க ஃபீஸ் கட்டுறது அது கடமை அல்ல. நிச்சயமா தேவ ஆசீர்வாதம் வராது அவங்களுக்கு எல்லாம். அதுவல்ல தேவ ஆசீர்வாதம், அதுவல்ல உன் கடமை. இந்த உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. பெற்றோர்கள் தங்கள் கடமை எது என்று அறிந்து அதுக்கு கீழ்ப்படிப்பார்கள் என்றால் இன்றைய உலகத்துல ஓல்ட் ஏஜ் ஹோமே இருக்காது. அதை ஒரு காணிக்கையா செலுத்திடுறாங்க. நான் இவ்வளவு பணம் செலுத்துறேன் அப்படின்னு. இதை யாரு சொல்லி கொடுக்குறாங்க? பரிசேயர் சொல்லி கொடுப்பது என்று இயேசு சொல்றாரு. இன்னைக்கும் பரிசேயர்கள் இருக்கிறார்கள், அநேக கிறிஸ்தவர்கள். பரிசேயரின் பேச்சை கேட்டு பரிசேயரை போல நீங்க கடமையை செய்யாதீங்க, பரிசேயரை போல பேரண்ட்ஸ் நீங்க நடத்தாதீங்க, பரிசேயரை போல அப்பா அம்மாவை நடத்தாதீங்க. ஒருபோதும் இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஃபீஸ் கட்டுறது, பணம் செலவு பண்றது எல்லாம் கரெக்ட் தான். எது கடமை? உன் தாயின் தகப்பனை நீ கனம் பண்ணுவது கடமை. உன் தாய் தகப்பனை நேசிப்பது கடமை. உன் தாய் தகப்பனுக்கு நீ ஆகாரம் கொடுப்பது கடமை. உன் தாய் தகப்பனை நேசித்து அவர்களை ஆதரிப்பது கடமை. ஸ்தோத்திரம். முதல் கடமை, வேதத்தில் எழுதப்பட்ட முதல் கடமை என்ன? பிள்ளைகள் பெற்றோர்களை ஆதரித்து நடத்துவது கடமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இரண்டாவது கடமைக்கு நாம் போயிடுவோம். இரண்டாவது கடமை என்ன? லூக்கா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும் போது, பணிவிடை நம்முடைய கடமை. பணிவிடை நம்முடைய கடமை. ஸ்தோத்திரம். பணிவிடை நம்முடைய கடமை. ஸ்தோத்திரம். பணிவிடைனா என்றால் என்ன? இயேசுக்காக, சபைக்காக, சுவிசேஷத்திற்காக ஊழியங்கள் செய்வது பணிவிடை. இது உங்களுடைய கடமை. சீக்கிரம் படிங்க. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நாங்கள் செய்தோம் என்று சொல்லுங்கள். என்ன பண்றாங்க அவரு? என்ன பண்றாருங்க? பணிவிடை செய்யறாங்க. ஒரு வேலைக்காரன் எஜமானுக்கு செய்யும் ஊழியம் பணிவிடை. ஸ்தோத்திரம். இயேசுக்கு நீங்கள் எல்லாம் பணிவிடை என்ற ஊழியம் செய்வது உங்க கடமை. கடமைனா என்னங்க? என்ன கவனிங்க. கடமைக்கும் கட்டளைக்கும் என்ன வித்தியாசம்? கடமை கட்டளை. கட்டளை தேவனால் கொடுக்கப்பட்டது, கடமை நாம் செய்ய வேண்டியது. ஸ்தோத்திரம். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த கட்டளையை நீ கை கொள்வது உன் கடமை. கடமை நம்முடைய டியூட்டி. கடமை செய்துதான் ஆக வேண்டும். கடமை என்னுடைய பொறுப்பு. இவைகளை கொஞ்சம் மைண்ட்ல கொண்டு வாங்க. பிற்பாடுதான் தேவன் தன்னுடைய கடமை உன் வாழ்க்கையில் செய்ய முடியும். ஸ்தோத்திரம். நம்ம கடமையை விட்டு ஏனோ தானோ இருந்தால் எப்படி தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல வரும்? என்ன கவனிங்க. என்ன பாருங்க. ஒரு அப்பா இருக்கிறாரு, நிறைய ஆஸ்தி வச்சிருக்கிறாரு. புள்ள மேல அந்த ஆஸ்தி எழுதணும்னு பாக்குறாரு. புள்ள கிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு? சொல்லுங்க. பயம். கோடி கணக்கு இருக்குதுங்க ஆஸ்தி. புள்ள மேல எழுதி வைக்கணும் அவருக்கு ஆசைதான். ஆனா பிள்ளை இடத்துல என்ன எதிர்பார்ப்பார் அவர்? சொல்லுங்க. என்ன எதிர்பார்ப்பார் ஒரு தகப்பன்? பொறுப்பு இருக்கிறதா? தன் கடமையை செய்கிறானா? நான் கொடுக்கிற சொத்தை இவன் காப்பாற்றுவானா? இதெல்லாம் பாப்பாருதாங்க அவரு. இதை பார்த்துதான் தகப்பன் தன்னுடைய ஆஸ்தியை பிள்ளை மேல எழுதுவார். ஸ்தோத்திரம். அப்போ உன் கடமையில் எப்படி இருக்கிறாய்? நான் என்னுடைய கடமையில் எப்படி இருக்கிறேன்? இதை பார்த்துதான் கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதம் என்ற ஆஸ்தியை நம்மள எழுதுவார். அவர் கொடுத்திருக்க வாக்கை நிறைவேற்றுவார் அவர். ஆமென். இரண்டாவது கடமை என்ன சொல்லுங்க பாப்போம்? பணிவிடை. ஸ்தோத்திரம். கடவுளுடைய ஊழியர்னா செய்துட்டா டம் அடி கூடாது. நான் அத்தை பண்ணிட்டேன், இத்த பண்ணிட்டேன், அதெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா நீங்க ஊழியர் செய்து வேஸ்ட். ஒரு பிரதிபலன் கிடைக்காது. இங்க தான் சொல்லி கொடுக்குது. ஒருவேளை ஊழியத்துக்கோ சபைக்கோ இங்க இல்லாம வேற எங்கேயோ எந்த பாஸ்டருக்கோ எந்த ஊழியத்துக்கோ ஏதாவது நீங்க செய்தீங்கன்னா வாயை மூடிக்கணும். நீங்க அப்பொழுதுதான் பலன் கிடைக்கும்.
இங்க என்ன சொல்லி கொடுக்கிறார் இயேசுங்க? நீங்க அப்படி பண்ணா கூட நீங்க என்ன சொல்லணும்? நீங்க அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என் கடமையை தான் நான் அப்படி தாழ்த்த வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பல சபையில் பல கிறிஸ்தவர்கள் மத்தியில ஏதாவது செய்துட்டா அவங்கள உயர்த்தணும், அவங்க பேரை சொல்லணும். ஃபேனு கொடுத்தா ஃபேன்ல பேர் எழுதணும், டியூப்லைட் கொடுத்தா டியூப்லைட்ல பேர் எழுதணும். உன் பேர் அங்க எழுதப்படாது. அப்போ டியூப்லைட்ல உன் பேர் எழுதிட்டா பரலோகத்துல உன் பேர் இல்ல, ஃபேன்ல உன் பேர் எழுதிட்டா பரலோகத்துல உன் பேர் இல்ல. இங்கதான் பாத்துக்கணும். நீ அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என் கடமையை தான் செய்தேன் என்று நாம் தாழ்த்தும் போதுதான் பிரதிபலன் கிடைக்கும். கையை தட்டுங்க, கடலை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீ தேவனுக்காக ஒரு சின்ன ஊழியம், உதவி, ஏதாவது ஒன்று செய்தாலும் நீ மறைந்துதான் இருக்க வேண்டும். உன்னை உயர்த்தக்கூடாது. நான் செய்தேன் என்று சொல்லக்கூடாது, என்னால் ஆனது என்று சொல்லக்கூடாது. இயேசு ஒருபோதும் அதை விரும்புவது இல்லை. ஸ்தோத்திரம். அநேக இடங்களில் இயேசு அற்புதம் செய்த இடங்கள் எல்லாம் மறைந்துதான் போனார். அவர் அவ்வளவு பெரிய ஒரு கடவுளுங்க, மறைந்து போறார். ஸ்தோத்திரம். பணிவிடை உன் கடமை. தேவனுக்காக ஊழியம் செய்வது, தேவனுக்காக வேலை செய்து, தேவனுக்காக, கடவுளுக்காக, சபைக்காக ஏதாவது செய்ய வேண்டியது உன் கடமை. நாங்க சொல்ல வேண்டியதில்லை, பாஸ்டர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, உன் மேல இருக்கும் கடமை. இந்த வருஷத்துல இதெல்லாம் ஞாபகத்தை வைத்துக்கொள். என் கடமை என்ன? என் சர்ச்சுக்கு நான் என்ன கடமை? என் கடமை என்ன செய்யணும்? நான் போற சபைக்கு என் கடமை நான் என்ன செய்யணும்? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். சாம்பாச்ச சொல்லவே மாட்டாரு, நான் சொல்ல மாட்டேன். நீ எவ்வளவு கொடுத்தாலும் அவனு சொல்ல மாட்டேன். நான் சொல்லிட்டேன்னா பரலோகம் அவனுக்கு ஒண்ணுமே தராது. அப்புறமா நான் எந்த அளவுக்கு உங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறேனோ அந்த அளவுக்கு என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கையை தட்டுங்க. என் தேவனோட ஆசீர்வாதம் வீட்டுல வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் வெளிப்படையா சொல்ல மாட்டேன். என் வீட்டின் அறையில முழங்கால் படிப்பு உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். உங்களுக்காக என் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆண்டவரே, என் ஊழியத்தை எவ்வளவு தாங்குறாங்களே, என் ஊழியத்துல இவங்க தாங்குறாங்களே, என் ஊழியத்தை இந்த சகோதரன் தாங்குறாரு, என் ஊழியத்தை இந்த சகோதரி தாங்குது. ஏசப்பா, நீ ஆசீர்வதிங்கப்பா. இதுதான் தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது கடமை, பைபிள்ல எழுதப்பட்ட மூன்றாவது கடமை, மூன்றாவது டியூட்டி என்ன என்றால், சீக்கிரம் போயிடலாம் நம்ம. மூன்றாவது கடமை என்னவென்றால், கவனிங்க, அதிகாரிகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். அதிகாரிகளுக்கு சொல்லுங்க, அதிகாரிகளுக்கு நாம் பயப்படணும். அதிகாரிகளை நாம் கனப்படுத்த வேண்டும். அதிகாரிகளுக்கு நாம் வரி செலுத்த வேண்டும். இது நம்முடைய கடமை. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? பாருங்க, எந்த அதிகாரமா இருக்கட்டும், ஒரு கிறிஸ்தவன் நீங்கள் அதிகாரத்தை எதிர்க்கவே கூடாது. அவன் யாராவது இருக்கட்டும். எந்த அதிகாரமும் தேவனால் அல்லாமல் வருவதில்லை என்று பைபிள் எழுதியிருக்குது. ஒரு கவுன்சிலரா இருக்கட்டும், ஒரு போஸ்ட் ஆபீஸ் மேனா இருக்கட்டும், இல்ல பேங்க்ல வேலை செய்யற ஒரு அதிகாரியா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், நீங்கள் அவர்களை கனம் பண்ண வேண்டியது உங்க கடமை. இதுல தப்பிக்க கூடாது. நீங்க நான் அவன் பேச்ச நான் கேட்கணுமா? அவன பெரிய ஆளா? நோ. நீ பைபிள் எடுத்துட்ட, நீ ஏசப்பாவோட புள்ள, உன் கடமையை நீ செய்துட்டு போ. கர்த்தர் மேலும் உனக்கு பிரதிபலனை அளிப்பார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு వ్యక్తిக்கு, ஒரு நபருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டா போதுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வருங்க. உண்மையாங்க, அதான் பைபிள் சொல்லுதுங்க. ஆம், யாருக்காவது நாம மரியாதை குறைவாய் நாம செய்துட்டோம்னா கர்த்தர் வேதனைப்படுவார். யாருக்காவது நாம் மரியாதை கொடுக்காம நாம நடந்துட்டோம்னா கர்த்தர் வேதனைப்படுவார். கர்த்தர் இதை பார்ப்பார். என்ன கவனிங்க. ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் டீச்சரை மதிக்கணும், கனம் பண்ண வேண்டும். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனால் சபையில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். யாராவது எப்படின்னா போட்டோம், நீ ஸ்கூலுக்கு போறியா, காலேஜுக்கு போறியா, வேலைக்கு போறியா, எங்க போனாலும் உன்னுடைய ஆசிரியரை நீ கனம் படுத்திதான் உன் கடமை, உன் டியூட்டி. அவன் எதிர்த்து பேசுறான், அவன் மதிக்க மாட்டான். நான் மாத்திரம் எதுக்கு டீச்சரை மதிக்கணும்? நான் மாத்திரம் எதுக்கு அந்த அம்மாவை மதிக்கணும்? நான் மாத்திரம் எதுக்கு மேடம் மதிக்கணும்? நோ, அப்படி பேசவே கூடாது. உன் கையில பைபிள் இருக்குது.
இது நம்முடைய கடமை என்று பைபிள் எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். எங்க படிக்கிறோம்? ரோமர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். வீட்டுல படிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். எல்லா அதிகாரத்திற்கும் நீங்கள் பயப்பட வேண்டும். எல்லா அதிகாரையும் நீங்கள் கனம் பண்ண வேண்டும். எல்லா அதிகாரத்துக்கும் உள்ள வரியை நாம் செலுத்த வேண்டும். இந்த டாக்ஸ் எல்லாம் கட்டணுங்க. நம்ம டாக்ஸ் கட்டணும். அப்புறம் வேற என்ன இருக்குது? வரி கட்டுவது, இதெல்லாம் நம்ம ஒழுங்கா நம்ம செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ண கூடாது. தப்பு. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர் சில ஏதோ முன்ன பின்ன அப்படி இருக்கலாம். ஆனால் இவைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து கவர்மெண்ட் எந்த ரூல் போட்டாலும் நாம் அதை எதிர்க்கவே கூடாது. அதை ஆண்டவர் பார்த்திருப்பார். எதெல்லாம் ரூல் போட்டோம், நாம் அதை எதிர்க்க நமக்கு அதிகாரமே கிடையாது. அவைகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்றுதான் நமக்கு பைபிள் சொல்லி தருது. ஸ்தோத்திரம். மூன்றாவது கடமை. நான்காவது கடமை கவனிங்க. நான்காவது கடமை பைபிள்ல போட்டிருக்கிறது. கணவன் மனைவியை கனப்படுத்த வேண்டும், மனைவி கணவனை கனப்படுத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கடமை என்ன? மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். கடமை இல்ல நினைக்காதீங்க. உங்க டியூட்டி. ஸ்தோத்திரம். உன் கடவுள் உனக்கு கொடுத்துற டியூட்டினா உன் புருஷன் நல்லா பாத்துக்கணும். அதான் உன் டியூட்டி. கடவுள் கொடுத்துருக்க டியூட்டினா உன் மனைவியை நீ நல்லா பாத்துக்கணும். அதான் டியூட்டியா. ஸ்தோத்திரம். சம்பளம் வாங்குற டியூட்டி மாத்திரம் டியூட்டி. வீட்டுல இருக்க டியூட்டி அல்ல. அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். கடமை. வீட்டுல உனக்கு கடமை என்ன? இதெல்லாம் நம்ம கடமை. இதை நம்ம சரியா நாம் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். படிங்க, அந்த வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய். கடமை ஏதோ ஒன்று சொல்ற, ஆனா இருக்கிற கடமையை விட்டுற. இத பத்தி யோசிக்கிறதே கிடையாது. மனைவிக்கு என்ன செய்யணும், மனைவிக்கு என்ன செய்யணும், மனைவிக்கு எப்படி இருக்கணும், மனைவிக்கு என்ன கொடுக்கணும், மனைவிக்கு என்ன தேவை, மனைவியின் காரியம் என்ன, நீங்கள் பார்த்து செய்துதான் ஆக வேண்டும். இது கடமை. பைபிள் எழுதியிருக்குது. இதை தப்பித்து நீங்கள் ஒன்றும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. கூட இருக்கிற மனைவிக்கு ஒன்னும் கொடுக்காம கடவுள் எனக்கு தருவாரு, கடவுள் கேட்ட எப்படி தருவார் ஆண்டவர்? அதே போல மனைவியும் அடுத்தது மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவுள். ஸ்தோத்திரம். உன் புருஷனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய். ஸ்தோத்திரம். அதை விட்டுட்டு வேற ஏதோ கர்த்தர் உன் கையில கொடுத்துற டியூட்டியை ஃபர்ஸ்ட் பார். மீதி கர்த்தர் மேல இருந்து தருவார். இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. எந்த ஆண்டவர்? கொடுத்திருக்கிற டியூட்டி சரியா செய்யல, கொடுத்திருக்கிற கடமையை சரியா செய்யல, கொடுத்திருக்கிற பொறுப்புல சரியில்லை. பாருங்க, குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும்னா அவங்க கடமைகளை செய்தாவே போதும், வீடு சந்தோஷமா இருக்குங்க. எப்போ நம்ம ரெஸ்பான்சிபிள், நம்ம கடமையில் நம்ம ஸ்கிப் ஆகிறோமோ, கடமையில் நம்ம சரியில்லாம போறோமோ, குடும்பத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அவங்க கடமையில கரெக்டா இருங்க, போதும், முடிஞ்சிச்சு. குடும்பம் சந்தோஷமா இருக்கும். உங்க ஜெபங்களை நாம் கேட்கப்படும். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. உன் கடமையில சரியா இருந்தா போதும், கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். புருஷனுக்கு சரியா சோறு போட்டது கிடையாது. வண்டியா இப்பதான் இவ்வளவு வேலை செய்து வந்தேன், போ நீயே போட்டு சாப்பிட்டு போ. இவ்வளவு வேலை யார் செய்ய? நான் தான் செய்யணும், போ நீயே பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஆண்டவரே சோத்திரம். எந்த சோத்திரங்க? எந்த சோத்திரம் மேல போவாது. அதே போல கணவனுக்கு நான் சொல்லுகிறேன், மனைவியும் அன்பாய் சந்தோஷமாய் ஒரு மனமாய் அவங்களை பிரியப்படுத்தி அன்பாய் நடப்பீர்கள் என்றால் உங்கள் ஜெபம் நிச்சயமாக பரலோகத்தில் போகும். இந்த கடமைகளை விட்டு இந்த வருஷத்துல நாம் ஒருபோதும் தப்பி போக கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5வது கடமை, 5வது காரியம் என்னவென்றால் ஊழியக்காரனின் கடமை.
ஊழியக்காரனின் கடமை. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒரு ஊழியக்காரனின் கடமை என்ன? எல்லாருக்கும் கடமை. பிள்ளைகளுக்கு கடமை உண்டு, பெற்றோர்களுக்கு கடமை உண்டு, கணவனுக்கு கடமை உண்டு, அதிகாரிகளுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் உண்டு, தேவனுடைய ஊழியத்தில் பலவிடை செய்யற கடமைகள் உண்டு. கடைசியில் யாரோட கடமை நம்ம பார்க்கணும்? ஊழியக்காரனின் கடமை என்ன? சுவிசேஷம் அறிவிப்பது அவனுடைய கடமை. சீக்கிரம் படிங்க. 1 கொரிந்தியர் 9:16. எந்த வசனம் சொல்லுங்க? எந்த வசனம் சொல்லுங்க? 1 கொரிந்தியர் 9:16 படிங்க. படிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் அது என் மேல் விழுந்த கடமை. ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரனின் கடமை என்ன? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி, அவன் கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி அவன் ஊழியம் செய்ய வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எந்த வகையிலாவது ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், எந்த வகையிலாவது ஜனங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும், எந்த வகையிலாவது ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை காட்டணும், எந்த வகையிலாவது ஜனங்களுக்கு வேத வார்த்தையை சொல்ல வேண்டும். அது ஒரு ஊழியக்காரன் மேல் விழுந்த கடமை. ஸ்தோத்திரம். 1000 ஊழியம் பண்ணாலும் சுவிசேஷம் எப்படியாவது அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் கடமை. ஸ்தோத்திரம். இந்த கடமை விட்டு எல்லா ஊழியம் பண்ணாலும் இதுதான் என்னுடைய கடமை. ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பில நான் என்னால் முடிந்த வரைக்கும் நான் அநேக இடங்களில் போய் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு நான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒவ்வொருக்கும் ஒரு அழைப்பு. என்னுடைய அழைப்பு வேற. ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய அழைப்பின்படி அவர்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இப்படியாய் வேதத்துல 5 கடமைகளை நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல போடுற 2 கடமை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி என்ன கவனிங்க, அதுக்கு முன்னாடி வேதத்தில் கடமையை, தன் கடமையை நிறைவேற்றாமல் மரித்த 2 பேர். பைபிள்ல தன் கடமையை நிறைவேற்றாமல் மரித்து போன 2 பேர். ஸ்தோத்திரம். யார் அந்த 2 பேர்? நம்பர் 1, முதலாவது சவுல். முதலாவது யாருங்க? சவுல். ஸ்தோத்திரம். எப்படி சொல்லலாம்? தான் 3 பிள்ளைகளோடு சேர்ந்து இவனு செத்துட்டான். முடிஞ்சு போச்சு. ஒரே நாள்ல அவனும் அவன் பிள்ளைங்களும் சாவுறாங்க. அப்ப எங்க போச்சு? பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னாச்சா? வந்து கில்போவா மலையில 3 பிள்ளைங்களோடு சேர்ந்து சவுல் செத்து போயிடுறாங்க. எல்லாம் செத்து போய் டோட்டல் 3 பேரும் காலி, 4 பேரும் காலி பெலிஸ்தரின் யுத்தத்தில். ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீது தன் கடமையை செய்தான். என்ன செய்தான்? குமாரனை கொண்டு வந்து எங்க வந்தாரு? தாவீது தன் குமாரனை கொண்டு எங்க உட்கார்கிறாரு? ராஜசிங்காசன. கடமை செய்தான். ஆனா சவுல் செய்யல. சவுல் கடவுள ராஜா உட்கார வச்சாரு. அவன் என்ன பண்ணிருக்கணும்? தன் கடமை, என் பிள்ளைகளை அவன் கொண்டு நிறுத்த வேண்டும். அதான் அவனுடைய கடமை. ஆனா சவுல் கடமையை செய்யல. ஸ்தோத்திரம். ஒரே நாள்ல 3 பிள்ளைகளும் 3 பசங்க பையனும் இவனும் ஒரே நாள்ல மரித்து போகிறார்கள். டோட்டலா காணப்படும். ஸ்தோத்திரம். தப்புங்க இது. இதுக்கு ஒரு காரணம் சொல்றேன், கவனிங்களேன். ஏன் சவுல் தன் கடமையை நிறைவேற்ற முடியாமல் போனான்? ஏன் சவுல் தன் பிள்ளைகளுக்கு, தன் குடும்பத்திற்கு தான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாமல் போனான்? ஏன்? ஒரே மீனிங் தான், ஒரே அர்த்தம் தான். 24 மணி நேரமா தாவீது மேல அவனுக்கு போறாம. என்னங்க காரணம்? 24 மணி நேரமா யாரு மேல அவனுக்கு? தாவீது மேலேயே அவனுக்கு போராமையும் கோபமும் எரிச்சலும் இருந்துச்சு. அதனால் தன் கடமையை நிறைவேற்ற முடியாமல் செத்தான். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம எப்ப பார்த்தாலும் மற்றவங்கள போறாம, எப்ப பார்த்தாலும் அவங்கள பார்க்கறது, இவங்கள பார்க்கறது. மற்றவர்களை குறையை பார்க்கிறவன் தன் கடமையை நிறைவேற்ற முடியாது. உனக்கு 1008 வேலை இருக்குது, நீ போய் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிற. உனக்கே 1008 கடமைகள் இருக்கிறது, நீ போய் அவங்கள குறை சொல்லிட்டு இருக்கிற.
சவுலின் பிள்ளைகள் பரிதாபமாய் சாகிறார்கள். சவுலின் 3 ஆம்பளை பசங்க பரிதாபமாய் சாகிறார்கள். தகப்பன் தன் கடமையை செய்ய முடியாமல் செத்து போறான். காரணம், அவன் வாழ்க்கையை கெடுத்தது அவனுக்கு இருந்த போராமையின் எண்ணம், அவனுக்கு இருந்த எரிச்சலின் எண்ணம். தான் வளர்ச்சியை பார்க்கல. என்ன கவனிங்க, சவுல் நிறைய மிஸ்டேக் இருக்குது. தான் வளர்ச்சியை பார்க்கல. அவன் என்ன பார்த்தான், தாவீது வளரக்கூடாது, அவ்வளவுதான். அவனுக்கு தான் வளருவதை பார்க்கவில்லை. அவன் யாரை பார்க்கிறான், அவன் நான் செத்தாலும் கீழே போனாலும் பரவாயில்ல, அவன் வளரக்கூடாது. இதுதான் உன் கடமையை செய்து முடிக்காமல் கெடுக்கிறது. மறுபடியும் சொல்ல போற 4 விஷயம், எது கடமையை செய்ய முடியாமல் செய்ய 4 விஷயம் அப்புறம் சொல்றேன். ஸ்தோத்திரம். இரண்டாவது நபர் கவனிங்க. இரண்டாவது நபர் யார்? பைபிள் தன் கடமையை செய்யாமல் மரித்து போன இரண்டாவது நபர் யார்? ஏலி. 2 பேரோட சாவம் ஒரே மாதிரி இது பாருங்க. இங்கேயும் பிள்ளைங்களோடு கூட ஒரே நாள்ல செத்தான் சவுலு, அங்கேயும் ஏலி தன் குமாரோட ஒரே நாள்ல சாவறான். எல்லாம் 1 சாமுவேல்ல படிக்கிறோம் நம்ம. ஏலி யாருங்க? ஆசாரியன். ஒரு கடமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்ணிருக்கணும், தன் பிள்ளைங்களை அந்த ஆசாரியன் இடத்துல உட்கார வச்சு நடத்திருக்கணும். கடமையை செய்யல. ஒரே நாள்ல அப்பாவும் காலி, பிள்ளையும் காலி. இவங்க 2 பேர்கிட்டையும் கம்பாரிசன் ஒரு விஷயம் இருக்குது. இவங்க 2 பேருக்கும் சேம் ஒரே காரியம் நடக்குது. எங்க தெரியுமா? சவுலும் குமாரனும் பேசரின் கையில மரித்தார்கள். ஏலியும் குமாரனும் கூட பேசரின் கையில தான் மரிக்கிறார்கள். டோட்டல் குடும்பமே அப்படியே கொலாப்ஸ் ஆகுதுங்க. எவ்வளவு துக்கமான விஷயம் சொல்றேன், கவனிங்க. ஏலி ஏன் கடமையை செய்ய முடியாமல் போனான்? ஏலி ஏன் பிள்ளைகளிடத்தில் தன் கடமையை செய்ய முடியாமல் போனான் என்றால், அவனிடத்துல பொறுப்பு இல்ல, கண்டிப்பு கிடையாது. என்ன இல்ல? பொறுப்பும், பிள்ளைகளை குறித்து பொறுப்பும் கிடையாது. இரண்டாவது என்ன இல்ல, அவங்கிட்ட கண்டிப்பும் இல்ல. அதனால கடமையை செய்ய முடியாமல் அப்படியே மரித்து போறாங்க. என்ன கவனிங்களேன், இதுல இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நீங்க சவுலின் மரணமும் ஏலியின் மரணமும் மிக கேவலமாய் மரித்தார்கள். சவுல் யுத்த களத்துல பட்டயத்தை நட்டு அவனே உண்டு அங்கே சாவறான். ஏலி நடு ரோட்டில் விழுந்து மடிக்கிறான். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம். கொடுத்த கடமையில சரியில்லை. சவுலின் கையில கர்த்தர் ஆண்டவர் ராஜ்ய பாரத்தை கொடுத்தார், சரியில்லை. ஏலியின் கையில ஆசாரியன் என்ற ஒரு கடமையை கொடுத்தார், சரியில்லை. தன் கடமையை நிறைவேற்றாமல் மரித்த 2 பேரும் தனியா சாவல, பிள்ளையோடு சாவறாங்க. பயமா இருக்குதுல கேட்கறதுக்கு. சவுலும் பிள்ளைகளோட சாவறான், ஏலியும் பிள்ளைகளோடு சாவறான். குடும்பம் அப்படியே எண்டாவது. பிள்ளைகள் அனாதையாய் மரித்தார்கள். ஏலின் பிள்ளைகள் அனாதையாய் மரிக்கிறார்கள், சவுலின் பிள்ளைகள் அனாதையாய் மரிக்கிறார்கள். உன் கடமையை நீ நிறைவேற்ற வேண்டும். என் கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் கர்த்தர் அவருடைய கடமையை நிறைவேற்ற போகிறார். தேவன் ஒரு கடமையை உன் வாழ்க்கை நிறைவேற்ற போகிறார். கர்த்தரும் ஒரு கடமை உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதையும் அவர் நிறைவேற்ற ஒன்றாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்கு வேதம் சொல்லுகிற முக்கியமான 2 கடமைகள், இது 2 டியூட்டி என்னவென்றால், ஸ்தோத்திரம், இது யார் எழுதுகிறது என்றால், சாலமன் பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் இது எழுதுகிறார். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 2 கடமைகள் ஒவ்வொரு மனிதன் மேலும் விழுந்திருக்கிறது என்று எழுதுகிறார். ஸ்தோத்திரம். எல்லா மனிதன் மேலும் விழுந்த கடமை என்று அங்கு எழுதுகிறார், ஞானி எழுதுகிறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவனுக்கு மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய கடமை என்று பைபிள் எழுதியிருக்கிறது. என்ன அந்த கடமை?
2 கடமைகள். முதல் கடமை, தேவனுக்கு பயப்பட வேண்டியது உன் கடமை. இரண்டாவது கடமை, அவருடைய வசனத்தை நீ கை கொள்ள வேண்டும். இரண்டாவது கடமை. பிரியமான சபையே, தெய்வ ஜனமே, அருமையான சகோதர சகோதரியே, எது என் கடமை? என் கடமையெல்லாம் முடிச்சிட்டேன், எது என் கடமை? இனி எனக்கு ஒரு கடமையே இல்ல சொல்லாத. ஸ்தோத்திரம். பைபிள் உனக்கு சொல்லுகிற 2 முக்கியமான கடமைகள் உண்டு. ஒன்று, நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆண்டவருக்கு பயப்பட வேண்டியது உன் கடமை. இந்த வருஷத்துல அந்த கடமையை நீ நிறைவேற்று. நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என் இஷ்டம் தான், என்னை யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது, நான் எல்லாம் செய்வேன் என்று இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தால் இனி அந்த வார்த்தை வேண்டாம். இது காரியத்தின் கடைத்தொகை. இது கடைசி ஒரு எச்சரிப்பாய் உனக்கு இருக்கட்டும். தேவனுக்கு பயப்பட வேண்டும். எந்த மனிதனா இருக்கட்டும், கடவுளுக்கு பயப்பட வேண்டும். அது அவன் மேல உள்ள கடமை. நான் எதுக்கு கடவுளுக்கு பயப்படணும்? நான் எந்த கடவுளுக்கு பயப்படணும்? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று பேசாத. உன்னை சிருஷ்டித்த ஒரு ஆண்டவர் உண்டு. உன்னை உருவாக்கின ஒரு ஆண்டவர் உண்டு. உன்னை பேர் சொல்லி அழைத்த ஒரு ஆண்டவர் உண்டு. உன் தாயின் கருவிலிருந்து உன்னை வேறு பிரித்த ஒரு ஆண்டவர் உண்டு. அவருக்கு நீ பயப்படதான் வேண்டும். அவர்தான் உன்னை தப்பிக்க செய்கிறவர். அவர்தான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர். அவர்தான் உன்னை முன்னோக்கி போக செய்கிறவர். ஆமென். மனிதனே, தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். முதல் கடமை, கடவுளுக்கு பயப்படணுமா? நம்முடைய கடமை. ஸ்தோத்திரம். ஏதோ சர்ச்சைக்கு வந்தாமன்னு பயப்படுறது மற்றவரை இல்ல. நம் தலைமையில் விழுந்த கடமை. அந்த வசனம் படிங்க, 13ஆம் வசனம் சீக்கிரம் படிங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. ஒருவேளை இதுவரைக்கும் அந்த கடமையிலிருந்து ஒரு நீ தப்பித்திருக்கலாம். அந்த கடமையை நீ செய்யாம இருந்திருக்கலாம். 2026 அந்த கடமையை நீ செய்வாயாக. என்னை ஒரு ஆண்டவர் பார்க்கிறார். எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். நான் அவருக்கு பயப்படுவேன். ஸ்தோத்திரம். டியூட்டி. டியூட்டினா ஏனோ தானோ போறது, ஏனோ தானோ நிக்கிறது டியூட்டி கிடையாது. போய் தான் ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் தேவனுக்கு பயந்துதான் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இரண்டாவது என்ன சொல்ல அடுத்து, அவருடைய கற்பனைகளுக்கு கைக்குள். வசனத்தை கேள். வசனம் என்ன சொல்லுது? இந்த வருஷத்துல 2 டியூட்டி உனக்கு இருக்குது. ஒன்னு கடவுளுக்கு பயப்படு, இரண்டாவது வசனத்தை கைக்குள். 2 கடமை, 2 டியூட்டியை நீ இந்த வருடத்தில் நீ முன்னெடுப்பாய் என்றால் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க பின்னாடி வந்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாய் 2 விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். நாம் தேவனுக்கு பயப்படும்படிக்கு நமக்கு என்ன தேவை என்றால் புத்தி தேவை என்று இங்க சாலமோன் எழுதுறார். டீப்பான வார்த்தை சொல்ல டைம் நான் போயிட்டேன். நான் சீக்கிரம். நாம் புத்தி இருந்தாதான் கர்த்தருக்கு பயப்பட முடியும். புத்தி இல்லாதவனுக்கு யாரை பத்தியும் பயம் இருக்காது. பயம் இல்லாம துணிகரமா இருக்கிறானா அவன் புத்தி இல்லாதவன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். எங்க படிக்கிறோம்? 7ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அதை நாம படிக்கிறோம். ஸ்தோத்திரம். 7 படிங்க. பூமிக்கு திரும்பி 12ஆம் வசனம் படிங்க. 12 படிங்க. புத்தி அடைவாயாக. இவைகளினாலே புத்தி. ஸ்தோத்திரம்.
கர்த்தரிடத்துல நாம் புத்தி வாங்கும் பொழுது நாம் கடவுளுக்கு பயப்பட முடியும். புத்தியா இருக்கிறவர்கள் பயப்படுவார்கள், கடவுளுக்கு பயப்படுவார்கள், பைபிளை கை கொள்வார்கள். ஸ்தோத்திரம். எப்போ கடவுளுக்கு பயப்படணும் என்றால் அந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 7ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியம் சொல்லுது. இவைகளுக்கு முன் நிறைய விஷயம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிறார். இவைகளுக்கு முன், இது வர்றதுக்கு முன்னாடி, இது நடக்கிறதுக்கு முன்னாடி, இது ஆவறதுக்கு முன்னாடி என்று பைபிள் சொல்லுது. எல்லாவற்றுக்கும் முன்னாடியே கர்த்தருக்கு பயப்படணும். புரியுற மாதிரி சொல்றேன், கவனிங்க. எல்லாம் நடந்த பிற்பாடு கடவுளுக்கு பயப்படுறது இல்லை, முன்னாடியே பயப்படணுமா. முன்னாடி இருக்கும் நல்லா ஆட்டம் ஆடிடுது, அதுக்கப்புறம் வயசான பிற்பாடு ஐயோ ஆண்டவரே சோத்திரம். இது என்ன பயம்? அது முன்னாடியே பயப்படணுமா நீ? ஸ்தோத்திரம். அடி வாங்கின பிறகு பயப்பட கிடையாது. வயசான பிற்பாடு ஏஞ்சிக்க முடியாது பெட்ல. அப்பதான் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஜெபம் பண்றேன், நான் 24 பைபிள் படிக்கிறேன். எப்போ? பெட்ல பார்த்துக்கும் போது. நடக்கும்போது பண்ண மாட்டாங்க. இவைகளுக்கு முன்னே கர்த்தருக்கு பயப்படு. ஸ்தோத்திரம். சரி, கடைசி விஷயம் சொல்ல முடிக்கிறேன். நம் கடமைகளை கெடுக்கும் 4 காரியங்கள். நம்முடைய கடமைகளை கெடுக்கும் 4 காரியங்கள். கடைசி சொல்ல முடிச்சிருங்க இதோட. ஸ்தோத்திரம். எது உன் கடமையை செய்யாதபடிக்கு உன்னை கெடுக்கிறது? கடமை முக்கியம். நம்முடைய கடமைகள் உண்டு, நாம் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது என் கடமை இயேசு சொன்னார். இந்த பூமியில உன்னை வச்சிருக்கிறது, உனக்கு ஒரு குடும்பம் கொடுத்திருக்கிறது, உனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறது, உனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறது, எல்லாவற்றிலும் ஒரு கடமை உண்டு என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். கடமையை தாண்டி எங்கேயும் போயிடாத, கடமையை மிஞ்சி வெளியே போயிடாத, கடமை எனக்கு இல்லை என்று சொல்லாத. ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் அந்த கடமை நான் செய்து முடிப்பேன் என்று அவரிடத்தில் கர்த்தர் நடத்துவார். கடமையை கெடுக்கும் 4 காரியங்கள். ஸ்தோத்திரம். நம்பர் 1, அதிக ஞானம். ஏதோ நம்ம கடமையை கெடுக்குது? அதிகமான ஞானத்தை தேடுவது. பிரசங்கி சொல்றார், 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்புறம் வீட்டுல படிச்சு பாருங்க. பிரசங்கி 7:16. அதிக ஞானத்தை தேடுகிறவர்கள் கடமை செய்ய முடியாது அவங்களால. ஸ்தோத்திரம். பாருங்க, அதுக்கு 12ஆம் வசனம் சொல்லப்படுது, அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுவதற்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இல்லை. இன்னைக்கு படிப்பு ஞானம் போறான் மனுஷன். நல்லா அதெல்லாம் பாருங்க, கடைசியில அவனுடைய ரொம்ப, நான் சின்ன இருக்கும் போது ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், அவர்கிட்ட நான் டியூஷன்லாம் போயிருக்கிறேன். எப்போ பயங்கர இங்கே மில் காலனிலாம் அவங்க தான் ரொம்ப எஜுகேட்டட், அவங்க தான் ரொம்ப படிச்சவர். கடைசியில் பார்த்தா அண்ணன் தம்பி 2 பேரும் மென்டலு. பார்த்துக்கிறீங்களா? 2 பேரும் மென்டல். அப்படி போகும்போது இங்கிலீஷில் பேசிட்டு போவான், வரும்போது இங்கிலீஷில் பேசுவான், எல்லாமே இங்கிலீஷ் தான் பேசுவார். ரொம்ப நாலேஜ் நல்லா தான் இருப்பார். ஆனால் போச்சு. கடைசியில் என்ன? குடும்பம் இல்லை, பிள்ளைங்க கிடையாது, வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது காரணம் என்ன? ஒரு கடமை அவங்களுக்கு இல்லை, கடமையும் செய்யல. அவங்க இறந்துட்டாங்க. மில்க் காலனி குவார்டர்ஸ்ல உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவங்க அண்ணன் அட்வொகேட் ஆகிறார், பாஸ்கர். ஸ்தோத்திரம். அப்போ எதை நான் சொல்ல வருகிறேன் என்றால், எது நம் கடமையை செய்யாதபடிக்கு தடைப்படுது என்றால் ஓவர் நாலேஜ். ரொம்ப நாலேஜ் தேடி பாருங்க, கஷ்டம். அவங்க குடும்பம் எல்லாம் விட்டுருவாங்க, ஒன்றும் செய்ய முடியாது அவங்களால. ரொம்ப ஞானத்தை தேடுவது, அதிக ஞானத்தை தேடுவது, அதிக ஞானத்தை சாத்தான் பாருங்க. எனக்கு கவனிங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் முக்கியங்க. எப்பவுமே லிமிட் எது தாண்டினாலும் ஆபத்து தான். ஸ்தோத்திரம். ஞானம் தேவைதான், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. படிப்பு தேவைதான், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. மிக முக்கியம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு. ஆனாலும் அதற்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். படிக்கணும், நல்ல ஒரு ஜாப் படிக்கணும், ஹையர் ஸ்டடி பண்ணலாம், அப்படியே நம்முடைய நாலேஜை வச்சு நம்ம அப்படியே போகணும். ஸ்தோத்திரம். அதோடு கூட ஃபேமிலி என்று ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு கடமைக்குள்ள வந்துடணும் நம்ம. ஸ்தோத்திரம். பாருங்க,
அதிக ஞானம் தேடுகிறவன் தன் கடமையை நிறைவேற்ற முடியாமல் போகிறான். ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் எது நம் கடமையை செய்ய முடியாமல் செய்கிறது? இரண்டாவது காரியம் எல்லாமே பிரசங்கில தான் எழுதிருக்குது. இரண்டாவது காரியம், மிஞ்சின நீதிமான் தன் கடமையை அவன் செய்ய முடியாதான். 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அப்படின்னா 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இரண்டாவது யாருங்க? மிஞ்சின நீதிமான். இது லிமிட் தாண்டிடுச்சு. தன் கடமையை ஏன் செய்ய முடியாமல் போகிறார்? ஏன் தன் கடமையை ஏன் நிறைவேற்ற முடியாமல் போகிறார்கள்? மிஞ்சின நீதிமானாய் போறது. ஸ்தோத்திரம். மிஞ்சின நீதிமானா யாரு? நம்ம குறையில, அவங்க குறையில பார்க்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு போதனை சொல்லி முன்னாடி போயிடுவாங்க. நீங்க அப்படி, நீ அப்படி, இவங்களை பார்த்துறேன், அவங்க கடமை அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க ரெஸ்பான்சிபிள் அவங்க சரியா இருக்க மாட்டாங்க. எப்பயும் மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது நம்ம. ஸ்தோத்திரம். நானும் போதகரா இருக்கிறேன், கர்த்தரைங்க வச்சிருக்கிறாரு, நான் பயந்து போய் தான் போதனை பண்றேன். நான் பெரிய பாஸ்டர்னு சொல்லி ஓவரா நான் பண்ணேன், எனக்கு அடி விடும் பின்னாடி. ஸ்தோத்திரம். மிஞ்சின நீதிமான், மிஞ்சின நீதிமானா இராதே. இதெல்லாம் என்ன செய்யுமா? நம்மை கெடுக்கும், கெடுக்கும் காரியங்கள். படிங்க அந்த வசனம், படி சீக்கிரம் படிங்க. 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கெடுத்து கொள்ள வேண்டும். அப்ப மிஞ்சின நீதிமானோ அதிக ஞானமோ என்ன செய்தாங்க? கெடுக்கும். என்ன கெடுக்கும்? உன் கடமையை செய்யாம கெடுக்கும், உன் பிள்ளைங்களை சரியா வளர்க்காம உனக்கு கெடுக்கும், உன் குடும்பத்துல சந்தோஷம் இல்லாம கெடுக்கும், உன் குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் கெடுக்கும், உன்னுடைய எந்த பொறுப்பு இல்லாதவனாய் உன்னை செய்யும். கெடுக்கும். அந்த வார்த்தை மைண்ட்ல வைங்க, கெடுக்கும். அதிக ஞானத்தை தேடுகிறவர்கள் கெடுக்கப்படுவார்கள். மிஞ்சின நீதிமானா இருக்கிறவர்கள் கெடுக்கப்படுவார்கள். உன்னை ஏன் நீ கொடுத்துக் கொள்ள வேண்டும்? ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் சொல்றேன் பாருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் புத்தி சொல்ல போகக்கூடாது. நம்ம நல்லா புரிஞ்சுங்க. என்னைக்கு இருந்தாலும் நமக்கு டேஞ்சர் அது. இன்னைக்கு ஏதோ நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய போதின்னு போயிடுச்சுக்க, அடுத்த நிமிஷம் உன்னை சாப்பிட்டா நாலு கீழ் தள்ளி விட்டுருவான். என்னோட கொஞ்சம் அனுபவத்தில் நான் சொல்ல, நான் ஒன்றும் பெரிய ஆளுங்கன்னு கிடையாது. ஒரு 30 வருஷம் ஊழியம் பண்ணிக்கிறேன், சில ஸ்டேட்மெண்ட்லாம் சுற்றி ஊழியம் பண்ணிக்கிறேன். இருக்கிற கொஞ்சம் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். பைபிள் பவுல் அதை சொல்றாரு, நீங்கள் அதிகமான சிக்ஷையை பெறாதபடிக்கு போதகரா ஆகாதீர்கள். போதகர்களுக்கு தான் நிறைய சிக்ஷையா. இங்க என்னங்க பிரசங்கம் பண்ணோம், சிக்ஷையும் வாங்கணும் நாங்க. ஸ்தோத்திரம். நான் வேணான்னு சொன்னாங்க. அந்த ஊழியம் கத்தை தான் கொண்டு வந்துடுறேன். என்ன இது வானடா சாமி, ஓடிலாம் நினைச்சேன் நான். ஆண்டவர் என்னை காதை பூசி ஓடி நிற்க வச்சார். நான் என்ன பண்றது? ஜீரோ ஆகிட்டார் என் லைஃப். என் ஓடி தான் செய்யணும், வேற எல்லாமே ஜீரோ ஆகிட்டார் அப்படியே. ஸ்தோத்திரம். ஏன் இதெல்லாம் சொல்ல வருகிறேன் என்றால், நான் மற்றவர்களுக்கு போதனை செய்ய நான் போகவே கூடாது. மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல போகாதீங்க. யார் சிஸ்டரா இருக்கட்டும், பிரதரா யாரும் சொல்றேன். நான் ஜெபிக்கிறங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரு. உங்களுக்காக ஜெபம் பண்றேன், இதை தான் பேசணும் வாயில. நீங்க மிஞ்சின நீதிமான ஆயிடாதீங்க, கெட்டு போயிடும் வாழ்க்கை. ஒன்றையும் உன்னை செய்ய முடியாமல் ஆக்கி விடுவான் சாத்தான். உன் வாழ்க்கையில உன் கடமையை செய்யாதபடிக்கு ஆக்கி விட்டுருவான். கவனிங்க, ஆதாம் அந்த பழத்தை புசிக்க கூடாது. ஆதாம் அந்த பழத்தை புசிக்க கூடாது. இதுவல்ல பிரமாணம். இப்ப புசிக்க கூடாது, ஒரு காலம் வரும் அப்ப புசிக்கணும். அதாங்க பிரமாணம், அதாங்க ரூல். ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த பழத்தின் பேர் என்ன சொல்லுங்க? அந்த பழத்தின் பேர் என்னங்க? நன்மை தீமை அறிகிறதான ஒரு பழம். அது நன்மை தீமை அறிகிறதான ஒரு பழம். அது எப்ப சாப்பிடணும்? நல்லா வளர்ந்த பிற்பாடு சாப்பிட்டா ஒரு அறிவு, நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அவன் இவ்வளவுதான் இருக்கிறான், இப்ப போய் சாப்பிட்டான். ஒரு வீடு இருக்குதுங்க, வீடு ஸ்டவ் இருக்குது, கத்தி இருக்குது, இதெல்லாம் வீட்டில் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம உபயோகப்படுற பொருள். இப்ப சின்ன குழந்தை, நம்ம யாரு, நம்ம ரேச்சல் இருக்கிறா, ரேச்சல் போயிட்டு நான் காய்கறி சமைக்கிறேன் கத்தி எடுத்துன்னா என்ன குத்துருவீங்களா? கத்தி அவங்க கையில
என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ கையில புடுங்குவான். ஆனால் அவளுக்கு ஒரு 25 வயசு வரும் பொழுது கத்து என்ன செய்வோம்? கொடுப்போம். இப்ப புடுங்குவோம், 25 வயசுல நம்ம கொடுப்போம். இப்ப எடுத்தா தப்பு, 30 வயசுல எடுக்கலாம் தப்பு. இதாங்க ஏதேன் தோட்டத்துல பிரமாணம். நன்மை தீமை அறிய வேண்டிய பழத்தை அப்ப புசிக்க கூடாது. ஒரு காலம் வரும், அப்பொழுது புசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பிரமாணம் பண்ணார். ஆனா சாத்தான் என்ன பண்ணுவான்? இப்பயே சாப்பிட வச்சிட்டான். அது நான் மிஞ்சில நீதிமான் ஆகிட்டான், பிஞ்சில பழுக்க வச்சிட்டான். அப்படியே எப்படியே பிஞ்சில பழுத்துறாதீங்க, எதுக்கும் உதவாம போயிடுவோம் நம்ம. இதான் மிஞ்சில நீதிமான். நீ நிறைய போதகன் அப்படிதான் இருக்கிறான், இன்னும் பெருசா அப்படி பண்ணிட்ட மாதிரி பயங்கரமா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாலும் கேட்க பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. ஒரு பிரசங்கம் கேட்டா 4 மணி நேரம் முட்டியில போட்டு நான் பேசுறதா இருக்குது நான் ஆண்டவரே அப்படின்னு. ஆனா ஈஸியா பேசிடுறாங்க. வயசு 20 கூட இல்ல, 25 கூட இல்ல, பயங்கரமா கமாண்ட் பண்ணி பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதனால் மிஞ்சின நீதிமானா இருப்பது நமக்கு கெடுதல். யாருக்கும் நம்ம புத்தி சொல்லவோ போதிக்க சொல்லவோ அவங்க தவறை சுட்டி காட்டவோ இதை தப்பு பண்ற தயவு செய்து போயிடாதீங்க. அடுத்த நிமிஷம் உனக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் எது நம்மை கெடுக்கிறது? மூன்றாவது காரியம் பார்க்கும்போது, மிஞ்சின துஷ்டனாய் இருப்பாய் என்றால் தன் கடமையை அவன் செய்ய முடியாது. முதலாவது, அதிக ஞானத்தை தேடுகிறவன் தன் கடமையை செய்ய முடியாது. இரண்டாவது, மிஞ்சின நீதிமானா இருக்கிறவன் தன் கடமையை செய்ய முடியாது. மூன்றாவது, மிஞ்சின துஷ்டன். ஸ்தோத்திரம். 18ஆம் வசனம், அது கீழே படிச்சு பாருங்க. மிஞ்சின துஷ்டனா இருக்காத. துஷ்டன் என்ன? துஷ்டன் என்னங்க? கெட்டவன், ரொம்ப கெட்டவன், மிஞ்சி போன கெட்டவன். பாவி இன்னும் பாவி ஆகட்டும், துன்மார்க்கன் இன்னும் துன்மார்க்கன் ஆகட்டும். என்ன கவனிங்க. அப்ப நம்ம பாவம் செய்யலையா அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம பாவம் செய்யறது ஆண்டவர்களுக்கு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வாங்கிடுறோம். ஆனா மிஞ்சி பாவம் செய்யறான் பாரு, அவனுக்கு என்ன? அவனுக்கு கெடுதல் தான் உண்டாகும். ஸ்தோத்திரம். மிஞ்சின துஷ்டனா இருக்காத. உன் கடமையை உன்னால செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். மிஞ்சின துஷ்டன் பாருங்க, உலகத்துல பாருங்க, பயங்கரமான துஷ்டனா இருப்பான், பெரிய அநேகரை கெடுத்தவனா இருப்பான். கடைசியில அகாலமாய் மரித்து போவான். அவன் பொண்டாட்டி ஒரு பொண்ணு இருக்கும், பிள்ளைங்க இருக்குமா தெரியாது, இவன் போய் எங்க போய் செத்து போய் கிடப்பான் எங்கேயோ. இது மிஞ்சின துஷ்டம். மிஞ்சின துஷ்டத்தனமா இருக்கக்கூடாது, மிஞ்சின கெட்டவனா இருக்கக்கூடாது, மிஞ்சின அயோக்கியனா இருக்கக்கூடாது. நம்ம கடமை நாம் செய்யாமல போயிடும் நம்ம. ஸ்தோத்திரம். நான்காவது காரியம், அதிகமான பேதையாயும் இருக்காது. பிரசங்கி 4 விஷயம் எழுதுறாரு 7ஆம் அதிகாரத்துல. நான்காவது என்ன? அதிகமான பேதையாயும் இருக்காத. உன் கடமையை உன்னால செய்ய முடியாது, உன் கடமையை நிறைவேற்ற முடியாது. ஸ்தோத்திரம். அதிகமான பேதை, எல்லாரையும் நம்பிடுறது. ஸ்தோத்திரம். பேதைகள் திசை கட்டு வசனங்குது. பேதைகள் திசை கட்டு போவதில்லை, அது வேற. இது அதிகமான பேதை. ஸ்தோத்திரம். பாம்பை போல் வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றாலும் இருங்கள் என்று இயேசு சொன்னாரு. ஆனால் அதிகமான பேதைகளாய் இருங்கள் என்று சொல்லவே இல்லை. அதிகமான பேதைகளாய் எல்லாரையும் நம்புறது, எல்லாரையும் எல்லா காரியத்தையும் நம்புறது, எங்க வேணா போயிடுறது, எல்லா இடத்துலையும் போய் கேட்கறது, எல்லா இடத்துலையும் பேசுறது, எல்லா இடத்துலையும் போய் தலையிடுறது, எல்லாத்துலையும் போயிடுறது, எல்லாத்தையும் பூசிக்கிறது எடுத்து. இப்படி இருப்பாய் என்றாலும் கூட உனக்கு கெடுதல் பைபிள் சொல்லுது. ரொம்ப பேதையா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். உலகத்துக்கு, குடும்பத்திற்கு, வாழ்க்கைக்கு ஏற்ற ஞானம் கடவுள் தரார். எப்படி? பைபிள் படி. முடிஞ்சு போச்சு. பைபிளை படிக்கிறவன் அவன் பேதையா இருக்க மாட்டான், அவன் நல்ல சென்ஸ் உள்ளவனா இருப்பான். அவனுக்கு ஏற்ற ஞானம் பைபிள் தருது, அவன் ஏற்ற ஆலோசனை பைபிள் தருது, அவன் குடும்பத்துக்கு ஏற்ற வார்த்தை பைபிள் தருது. இந்த பிரச்சனை எப்படி நம்ம சந்திக்கணும் பைபிள் சொல்லுது, இந்த ஆள்கிட்ட எப்படி பேசணும் பைபிள் சொல்லுது, இந்த காரியத்துல எப்படி தப்பிக்கணும் பைபிள் சொல்லுது.
இந்த இடத்துக்கு நாம் போலாமா போக கூடாதா பைபிள் சொல்லுது. அப்ப அதிக பேதை யாரு? பைபிள் படிக்காதவங்க தான். ஸ்தோத்திரம். எது என் கடமை? எது என் கடமை? ஸ்தோத்திரம். பல கடமைகளை நாம் பார்த்தோம். இந்த வருடத்துல நம்முடைய கடமைகளை நாம் அறிந்து நம் கடமைகளில் நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக அவர் கடமையை இந்த வருஷத்தில் நிறைவேற்ற போகிறார். இந்த வருடத்துல தேவன் உன் மீது இருக்கிற கடமையை அவர் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். உன் கடமையை நீ செய்ய உன்னை ஒப்புக் கொடுப்பீர்கள். ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படுவது என் கடமை. பைபிள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என் கடமை. ஸ்தோத்திரம். கடமையை நிறைவேற்றுகிறவன் அநேக விஷயத்தில் அவன் தப்பிப்பான். கடமையை நிறைவேற்றுகிறவன் சம்பளத்தை பெறுவான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய கடமைகளுக்காக நமக்கு பகுமானம் கொடுக்க போகிறார், நமக்கு பிரதிபலன் கொடுக்க போகிறார். நிச்சயமாகவே இந்த வருடத்தில் ஆசீர்வாதம் என்ற பிரதிபலனை பெற போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை நீராக உயர்த்துங்க. ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி